எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவியேற்க போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளுக்காக தான் இவ்வளோ வருஷமாக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த நாளும் நெருங்கிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாக்களித்த அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் எனது கோடி நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். The Honorable Governor to administer the oath of office and secrecy to the Honorable Chief Minister. Hero C. Joseph Vijay. Nana C. Joseph Vijay enum சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பார்த்துருப்பீங்க அந்த பதவி ஏற்பு அந்த தருணத்தை. ஏடா அழுகிற அப்படின்னு கேட்பீங்க. நான் தான் ஆல்ரெடி அன்றைக்கி சொல்லியிருந்தேனே, இந்த வின்னுங்கிறது பர்சனல் வின் மாதிரி இருந்தது அப்படின்னு. ஸோ அதனால தான் அந்த அழுகை. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அழுதிங்க, நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் ஒரே விஷயத்தை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாத்துக்கும் நன்றி. நம்ம இல்லைன்னா, நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது. இது ஒரு ஹிஸ்ட்ரி தாங்க. இதெல்லாமே ஆல்ரெடி எழுதப்பட்டது தான். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்க. யார் வரணுன்ட்டு இருந்திருக்கு பார்த்தீங்களா? முதல் கையெழுத்து எதுக்கு போட்டாருன்னு தெரியுங்களா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் முன்னால் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடுகிறார். மூணு வந்துருச்சு. ஒன்று படிச்சுடுவா. அதேதான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் முன்னால் உரையாற்றுவார். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றி அடையணும்னு இருந்த ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா எனக்கும் வாழ்க்கையில் வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல. உங்களை மாதிரி தான், உங்களில் ஒருத்த மாதிரி தான், உங்கள் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி தான், உங்கள் புள்ள மாதிரி தான், உங்கள் மகன் மாதிரி தான், உங்கள் அண்ணன் மாதிரி தான், உங்கள் தம்பி மாதிரி தான். அப்படிதான் நான் உணர்றேன். நீங்களும் என்ன அப்படி நினைச்சதுனால தான் சினிமாவில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த ஒன்று கொடுத்தீங்க. இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக அரசியலுக்கு வந்த உங்க விஜய, இந்த விஜய, நீ வா விஜய், நாங்களா இருக்கோம், பார்த்துக்கிறோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். விஜி தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். அண்ணா நீ வாடா, நாங்களா இருக்கோம். நண்பா
நீ வா நண்பா, நாங்களா இருக்கோம்னு சொல்லி அவ்வளோ அன்பா, அவ்வளவு உறவா என்ன ஏத்துக்கிட்டீங்க. இந்த நேரத்தில் இதை நான் சொல்லணும். இந்த டிராவல்ல, இந்த ப்ராசஸ்ல எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எனக்கு எவ்வளவோ இந்த அவமானப்படுத்தினதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்காக கூட நின்ன உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள், அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம, அதையெல்லாம் நீங்க பொருட்டாவே எடுத்துக்காம, என்னோட வலிகளை, என்னோட வேதனைகளை உங்களோட தான் நினைச்சு என் கூடவே நின்னு இன்னைக்கு சி ஜோசப் விஜய் எனும் நான் அதை உண்மையாக்கி இருக்கிறீங்க. உண்மையிலே எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய உறவுகளே, என்னுடைய சொந்தங்களே, நான் ஒன்றும் தேவ தூதன்லாம் கிடையாது. நானும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு சாதாரணமான மனுஷன்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தவங்கள நான் ஏமாற்ற மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். இம்மிடியட்டா உங்க மனசுல ஒரு கேள்வி ஒன்று வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாததை செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வரலாம். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் என் மனசுல இருக்கு. இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கலாம், என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்லை, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்லை. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். அதை தான் நான் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ யாரையாவது போய் ஏதாவது சந்திக்கணும் அப்படின்னா இந்த மூஞ்ச மூடிக்கிட்டு போய் சந்திக்கிறதோ, என்ன இந்த மறைமுகமா உங்களுக்கு தெரியாம போய் சந்திக்கிறதோ அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்துருக்கிறீங்க. அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் சொன்னதையெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்து அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். என்ன அவமானப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், என்ன கஷ்டப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், அவங்களும் என் மக்கள் தானே. நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம்,
குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம டிவிக்கு அரசுல நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, இன்னொருத்தவங்களுக்கும் முக்கியமா நான் நன்றி சொல்லணும். அது இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா, நண்பி. அவங்களாலதான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும்? உங்களுக்காக உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். கான்பிடண்டா இருங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் நான் முக்கியமா நன்றி சொல்லணும். உங்களை எப்படி நான் மறப்பேன்? நீங்க தான் என்னோட உயிராச்சு. தமிழக வெற்றி கழக தோழர்களே, உண்மையில சொல்லணும்னா நீங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. என்னோட கழக தோழர்களுக்கும், கழக நிர்வாகிகளுக்கும், வாக்கு சாவடி முகவர்களுக்கும், மை டியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்று கொடுப்போம். This is a new beginning. A new era of a real, secular, social justice starts now. மக்கள் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்ட நமது அரசுக்கு பக்கபலமாக நின்று ஆதரவை வழங்கியுள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், என்னுடைய நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், சிபிஐஎம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு M.A. பேபி அவர்கள், மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு பி. சண்முகம் அவர்கள், அரசியல் தலைமை குழு உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு கே. பாலகிருஷ்ணன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு சு. வெங்கடேசன் அவர்கள், நமது அரசுக்கு ஆதரவு வழங்கியுள்ள விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்பிற்குரிய
அண்ணன் திரு திருமாவளவன் எம்பி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு ரவிக்குமார் அவர்கள், சட்டமன்ற குழு தலைவர் மதிப்பிற்குரிய திரு வன்னி அரசு அவர்கள், சிபிஐ கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு டி ராஜா அவர்கள், மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு எம் வீரபாண்டியன் அவர்கள், முன்னாள் தமிழ்நாடு மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு ரா முத்தரசன் அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் திரு காதர் மொய்தீன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு நவாஸ் கனி அவர்கள், உங்க எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முக்கியமா இந்த மாதிரி நேரத்தில் எனக்காக நீங்க குரல் கொடுத்ததுக்கும் எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி கூடவே நின்னதுக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை இல்ல மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்க கூட செல்ஃபி, நம்ம கூட செல்ஃபி. இப்போ தலைமைச் செயலகத்துக்கு நம்ம தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் போயிட்டுருக்காரு. அந்த காட்சியை நம்ம பார்ப்போம். போலீஸ் பாதுகாப்பு பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சுங்க. முதலமைச்சர் சீட்ல போய் அண்ணன் உட்கார போறாரு. இந்த நேரத்தில் என்னோட வாழ்த்துக்களை மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உட்கார்ந்துட்டாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. ரொம்ப நன்றி. முதல்ல இந்த 3 விஷயங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொன்னார். அதை நான் இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு அவகாசம் கொடுங்க அவருக்கு. கேள்வி கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, வருஷம் இருக்குது, கேள்வி கேட்கலாம், இன்னும் 5 வருஷம் இருக்குது.
ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு, போன கவர்மெண்ட் நம்மளை வந்து கடனில் இப்போ தள்ளிட்டு போயிருக்காங்க, நான் ஒரு வெள்ளை அறிக்கை விடணும்னு ஆசைப்பட்றேன். என்ன இருக்குது என்ன இல்லை, என்ன போயிருக்கு என்ன வந்திருக்கு எது இல்லை அப்படின்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. கூடி சீக்கிரம் அதே வந்து இது பண்ணுவார் பாருங்கள். அண்ட் அவர் கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பாக அவர் சொன்ன வாக்குறுதிகளை சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் வந்து செய்வார். வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம கேள்வி கேட்போம். ஆனால் கேள்வி கேட்குற மாதிரி அவர் நடந்துக்க மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை அவர் பார்த்துப்பார். ஸ்பீச்சில் நீங்கள் வந்து நிறைய விஷயத்த நோட் பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக குட்டி நண்பா நண்பீஸ்க்கு நன்றி சொன்னார். விர்ச்சுவல் வாரியர்ஸ் நமக்கும் வந்து நன்றி சொன்னார். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அண்ட் நிறையா விஷயங்களை வந்து அவர் சொன்னார். எதிரிகளுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னார். என்னதான் இருந்தாலும் அவங்களும் என் நாட்டு மக்கள் தானே, அவங்களே நான் தான் பார்த்துக்கணுன்னாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த மாதிரியான ஒரு மனுஷன் பாருங்கள். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொன்னார், நம்ம கட்சி ஜெயிச்சிருச்சு, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு ஆட்டம் ஆடலாம், இதெல்லாம் வேண்டாம், எதாக இருந்தாலும் இப்போயே மைண்டில் இருக்கிறத எரேஸ் பண்ணிடுங்கன்ட்டு. ரிப்ளை வீடியோ நம்ம பண்ணுறது, அவங்க இப்படி பேசிட்டாங்கன்ட்டு வீடியோ போடுறது, அவங்கள தரக்குறைவாக பேசுகிறது, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். தரக்குறைவாக பேசுகிறது, கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, அதை நம்ம இனிமேல் பண்ண வேண்டாம். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை, இனிமேலும் நான் அந்த மாதிரி பண்ண போகிறதும் இல்லை. ஸோ ஏன்னா இது வந்து அவரோட கண்காணிப்பில் வந்து இருக்கும். அவர் வந்து யார் என்னன்னெலாம் பார்க்க மாட்டார், ஆக்ஷன் எடுத்துடுவார். மைண்டில் வச்சுக்கோங்க. அவர் சப்போர்ட்டர், அவரை வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும்லாம் பண்ணிட முடியாது, பேசிட முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி அந்த பதவியேற்பு விழாவிலே அவர் சொல்லிட்டார், எதாக இருந்தாலும் இப்போயே இதை மைண்டில் இருந்தால் எரேஸ் பண்ணிடுவேன்ட்டார். இதுக்கு மேலே என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த வேலை வேண்டாம். என்ன பண்ணலான்னா, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து செய்கிறாரா இல்லையா, என்னென்ன புது திட்டங்கள்லாம் கொண்டு வராரு, மக்கள்கிட்ட கொண்டு போய் நாமளும் சேர்ப்போம். அந்த வேலையை நம்ம இனிமேல் ஸ்ட்ராங்காக பண்ணுவோம். இனிமேல் தான் நம்ம களத்தில் இறங்கி வேலை செய்யணும். நானும் இனிமேல் தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணலை, என்ன ஃப்ளாஸ் இருக்குது, என்ன மாதிரிலாம் போயிட்டுருக்குங்கிறத நானும் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இனிமேலுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து வீடியோ போடுறேன், ட்ரை பண்ணுறேன். ஆனால் போடுவேன், கண்டிப்பாக வீடியோ போடுவேன். பாருங்கள், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். கலைத்தாய்க்கு ரொம்ப நன்றி. சினிமாவில் எங்கள் அண்ணனை இவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திர ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது கலைத்தாய் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்களும் தான் மெயின் காரணம். அதுக்கப்புறம் தான் நாம் கலைத்தாய் நினச்சிருந்தால் மற்றவங்கள யாரை வேணாலும் கொண்டு வந்து விட்டுருக்கலாம். மக்கள் மனசில் இடம்பெற வச்சது கலைத்தாய் தான். கலைத்தாயும் கூட இருந்தால் தான் அது சாத்தியம், அந்த நம்பர் 1 பொசிஷன்லாம். அவரோட உழைப்பு இதெல்லாத்தையும் தாண்டி கடவுளோட அருள், எங்கள் அண்ணன் முதலமைச்சர் அவர்களோட தாய் தந்தைக்கு நன்றி. இப்படிப்பட்ட ஒரு தங்க தளபதியை, தங்க முதலமைச்சரை எங்களுக்காக கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. வாக்களித்து ஜெயிக்க வச்சதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. விஜயோட ரசிகன்லேருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோட தொண்டனாக இருக்கிறது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் வந்து இருக்குது. வீட்டில் அம்மாட்டெலாம் நான் சில டைம் ரொம்ப டவுனாக இருக்கையில் பேசுகிறது உண்டு இந்த விஷயத்த. நான் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பிறந்தேன், நான் ஒரு 90s 80s பிறந்திருந்தேன்னு நல்லா இருந்திருக்கும், மைனதி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேன். அந்த மாதிரி நிறையா பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்லி பேசுகிறது உண்டு. இன்றைக்கி இவ்வளோ இதாக இருக்கே, இப்படி இருக்கே, அப்படி இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி அது எல்லாத்தையும் நான் அப்படி பேசுனது தப்பு அப்படின்னு உணர்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிற காலகட்டத்தில் நான் பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். இவருக்கு நான் ரசிகனாக இருந்து இன்றைக்கி தொண்டனாக ஆறியிருக்கேன். அவரை பின்பற்றி வந்துட்டுருக்கேன். இனிமேலும் அவரை பின்பற்றி போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறைவனுக்கு நன்றி, அவருக்கும் நன்றி. நல்லதே நடக்கும். என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணல எல்லாத்தையும் பாருங்கள். இது நம்மளுக்கான ஆட்சி, மக்கள் ஆட்சி. அதே மாதிரி சொல்லிட்டேன், தயவு செஞ்சு யாரும் தவறாக எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமே அது அவருக்கு வந்து அது ஒரு பேக்ட்ராப்பாக ஆகும். அதையும் மனசில் வச்சுட்டு வேலை செய்யணும். அவ்வளோதான். நன்றி.